கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து, உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதம் 63:4. ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம இன்னைக்கு தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் யூதாவின் வனாந்திரத்துல அப்சலோமுக்கு பயந்து ஓடின காரியம் இருக்கு. தன் சொந்த மகனுக்காக பயந்து, ராஜாவாய் அப்சலோம் ஆக வேணும்னு சொல்லிட்டு தாவீதை கொலை பண்ண தேடின சமயத்தில் அவர் யூதா வனாந்திரத்திற்கு ஓடுகிறாரு. அந்த வனாந்திரம் ரொம்ப ஒரு மோசமான வனாந்திரமா இருந்தது. அங்க நெறைய வாழவே ஒரு தகுதி இல்லாத ஒரு இடமாய் காணப்பட்டது. பயங்கரமான வெயில், கொடுமையான தாகம், அப்படியாய் ஒரு வனாந்தரத்துல போய் தாவீது இருக்கிறாரு. ஆனா தாவீது அங்க போயும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் நிலத்தையும் கொழுப்பையும் தின்றது போல என் ஆத்துமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வனாந்தரத்துல எங்கன்னா கொழுப்பை தின்ன முடியுமா? மாம்சத்தை தின்ன முடியுமா? ஆனா அவர் துதித்துக் கொண்டே இருக்கும்போது அவரோட ஆத்துமால எந்த ஒரு சேதமும் இல்ல. ஆத்துமா முழுவதும் மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல அவர் ஆத்துமா தேவனையே வாஞ்சித்துக் கொண்டிருக்கு. சத்துருக்கள் அவர அழிக்க தேடுகிறார். சொந்த மகனை குறித்து அவருக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். இங்க சொல்றாரு, அவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. என் சத்துருக்கெல்லாம் என்னை கொல்ல வகை தேடுகிறவர்கள்லாம் அழிந்து போகிறார்கள், போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்சலோமை குறித்து தான் அவர் சொல்லுகிறாரு. அவர் சொன்ன வார்த்தை கடைசியில் நிறைவேறி போயிடுறது. இன்னைக்கும் நீதிமானியாகிய தாவீதாய் இருக்க நீங்க பிள்ளைகளை சபிக்கவோ தூஷிக்கவோ வேண்டாம். ஏன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படியே அது மாறி போயிடும். சத்துரு உங்க வார்த்தையை ரொம்ப பார்க்குறான். நீங்க மனவேதனைப்படுகிறத எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திரம் இல்ல, சத்ருவும் பார்த்து கொண்டே இருக்கான். அவன் அதை நீங்க மனவேதனைப்படுவதை கூட பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள்னால நீங்க துன்புறுத்தப்படுறதையும், பிள்ளைகள்னால நீங்க வேதனைப்படுறதையும் சத்ருவும் பார்த்து கொண்டே இருக்கான். அவன் அந்த வார்த்தைய வச்சு பிள்ளைகள துன்பப்படுத்துவான். பிள்ளைகளோட உயிரையும் அவங்க பரிசுத்தத்தையும் அவன் கெடுப்பான். அதனால அவங்க என்ன செய்தாலும், அப்சலோம் என்ன செய்தாலும் நீங்க தாவீதா இருந்து மன்னிச்சுருங்க. அப்ப அப்சலோம் செத்தப்ப தாவீதுக்கு எவ்வளோ ஒரு துக்கம் இருந்தது. ஆனா நம்ம வாயின் வார்த்தையே அது தவறாய் போயிடும். இந்த யூதாவின் வனாந்திரமாய் உங்க வாழ்க்கை இருக்கலாம். அங்கேயும் கர்த்தரை நீங்க துதித்துக் கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைங்கனால உங்களுக்கு கவலை இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனா வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உங்க பிள்ளைகள கர்த்தர் பாதுகாப்பாய் வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.